வந்து விட்டான். விடை கொடுங்க சுவாமி, அவனை எடுத்து அடக்க செய்ய வேண்டும். ஐயா சோதரியா என்ன என்னமோ சொல்றா, அப்புறம் சிரிக்கிறா, அப்புறம் சொல்றா, அப்புறம் சிரிக்கிறா. அப்புறம் இந்த நேரத்துல வடை குடு வடை குடு வடை கொடுக்குறா. நான் எங்கடா போய் 2 ஆமாவோட ஆகிட்டு கூடாது. உனக்கெல்லாம் சரியான மம்மதர்கள் நினைக்கிறேன். கீழ அரசூரை சேர்ந்த மதிப்புக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் முத்துசாமி அவர்கள் எனக்காக 100 ரூபாய் கொடுத்து மரியாதை செலுத்தியிருக்கின்றார். அன்னவருக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா கொஞ்சம் தடிகள் கையில போட்டு பறந்துடுச்சு. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு பேரா பேரா தடியடு. தூக்கி போட சொல்லிட்டு போட்டுட்டேன். கும்பிருந்தா நல்லா பொத பொதன்னு வரும். கடைசி காலத்துல இப்படிதான் உன்னை கட்டி தூக்கிட்டு போவாங்க. உட்கார வச்சு என்னடா இது? மைக்கு 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 மக்கா மக்கு இல்ல மக்கு மைக்கு மைக்கா. அத புடிச்சு இங்க வை. சரியா இருக்கப்ப இந்த மைக் அந்த மைக்ல இருக்க பொறுப்பா தத்தா ஏதா பேசுமா? இங்க வைக்கிறியே பேசுமா? பேசாதா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் பேசாதா? ஏன் பேசாத? அது ஊமராசா. ஏன் முந்திச்சு பார்க்க சொன்னாங்க? அது உலகத்தை உற்பத்தி பண்ற சாமிடாது. யார் ஊமசாமி? அது பேசவே பேசாது. பேசவே பேசாது. குஷி வந்துட்டா என்ன பண்ணும்? நீ எப்படி கொடுத்தாலும் பேசாது. சாடை மட்டும் காட்டும். நிமித்து ஏதா அதுதான்டா அங்கே தெளிவாக திரும்பி ஏமா அழுவுறீங்க? ஆத்துக்காரி கூப்பிடுறா. ஆத்துக்காரி இன்னும் கிளம்பல. சொல்லுப்பா. ஏன்டா என்னடா நம்ம ஆமா உன் வயசு என்னடா? அடுத்ததுப்பா காண அனுப்பி வச்சு குழந்தை நம்ம அவ எங்க அவன் காணத்துக்கு போனா இன்னும் வரல. ஏன் வரல? என்ன மட்டும் நாங்களாம் வந்துட்டு காரணம் திடீர்னு ஒரு சத்தம் கிடைச்சதுன்னா என்ன சத்தம்? திடீர்னு இந்த அம்மா தான் இது நான் கோகுலே கோகுலேன்னு அழுதுக்கிறாங்க. கோகுலே போகலன்னா இதெல்லாம் அர்த்தம்லாம் கேட்கக்கூடாது. யாரை கூப்பிடுறா? என்ன சத்தம் கேட்டது? என்ன ஒண்ணு வருது இல்லையா? வட வட சரி மாமி புகுந்தாட்டு பிறந்தாத்துக்கு போனாங்கல்ல, ஏத்த வீட்டுல கதகாசம் பண்ணுவார யார் அவரு? இது கொண்டுட்டு தான் வரேன். ஆமா ஏட்டா மாமியை கொண்டு விட்ட வாத்துல விட்டுட்டு வாடான்னு சொன்னேன். என்ன நடந்தது? ஏத்த வீட்டுல கதகாசம் பண்ணாருல ஒருத்தர். அடே இங்க இருந்து வண்டி கட்டி ஓட்டிட்டு போனேன். ஆமா போகும்போது என்ன நடந்தது? வண்டியில ஆட்சி பண்ணுன்னு கேக்குறீங்க? ஐயோ யான் கேக்குறீங்க? நம்ம வீட்டுல இருக்க சிவக்கால மயிலக்கால. ஆமா அத வண்டியை பூட்டி 90,000 வாங்குறேன்டா. மாட்டை வந்து மாமியை தூக்கி உள்ள வச்சு அப்படியே வண்டியில போயிட்டு ஜலக்கு 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 போயிட்டு இருந்ததா. அப்படியே போயிட்டு இருக்கும் போது வண்டி என்கிட்ட பேசுது. எப்படி எப்படி? கடமட்டா காலகண்டா கடமட்டா காலகண்டா கடமட்டா காலகண்டன்னு பேசுது. ஏட்டா நீ மசைய போட்டியா? மசையா? மசன்னா என்னது?
அது அவனை கிழவனை தான் கேட்கணும். அதுல எங்க அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட். முதலிடம் ஆமா ஆமா. எதுல மாசப்படத்துல டவர் இல்ல கம்முனு. அடே அந்த போய் சொல்றாரு தாத்தா. ஆ? போய் சொன்னாரு என்ன தூங்க வச்சிருக்காரு போனவரு இவரு. அந்த வண்டிக்கு என்ன துணி போட்டியான்னு கேட்டேன். பச போட்டுதான் கேட்டீங்களா? பச போடல தத்தா. ஆ. அது கடமுடா 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 சத்தம் கேட்டுது. ஆ, ஆ, ஆ. பெரிய பள்ளத்துல ஊதுற மாதிரி. ஆ. ஏன் கேக்குற? வண்டி செத்து விட்டு மாடு நொறுங்கி விட்டு. வண்டி வண்டி செத்துட்டு ஆ. மாடு நொறுங்கிட்டு. ஆ? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? வண்டி செத்து விட்டதை அடக்கம் பண்ணுமா இல்லையா? ஆ. சரி, நான் அது வண்டி செத்து போய் அடக்கம் இல்லைன்னா பேயே அழியாது. ஊர்ல என்ன சொல்லுவாங்க? ஆமா. இந்த ஊர்லயே காலகண்டம் தான் பெரிய சொத்துக்காரு. சொத்துக்காரு ஆ. ஒரு சொத்து உள்ளவரு. அவருக்கு வண்டி அடக்கம் பண்ணாம விட்டுட்டாரு. என்ன ஆ. கேவலமா பேசுவாங்கல்ல. ஆமா. இந்த மாடை எவ்வளவுக்கு வாங்கினீங்க? அதான் ஒரு காலையும் 90,000 வாங்கினேன். 90,000 வாங்கினீங்க. தனித்தனியா வாங்கி சேர்த்து போட்டேன்டா. நான் 7 விலைக்கு வித்தாத. வித்துருச்சா? ஆமா, ஆ. நொண்டி மாட்டையாவும் வாங்குவாங்க. சரி. 7 விலைக்கு வித்தா. நல்ல விலைக்கு வித்துட்டியா? ஒரு மாடி 1,00,000 கேட்டான். சாதாரண 1,00,000 ஆ. கொடுப்பேன். கொடுக்க மாட்டேன். ஆ. அது இன்னும் 7 விலைக்கு கேட்டான். ஆ, ஆ, ஆ. இன்னொருத்த வந்து கேட்டான். ஆ. 2,000 வந்து கேட்டானா 2 மாட்டையும் பார்த்தேன். அவ்வளவு கட்டணுங்களா? ஒண்ணு சின்ன காசு, ஆ. 2 பெருசுன்னு. ஆ. 2,000 வாங்கி வித்துட்டு தாங்க. ஏண்டா 90,000க்கு ஒன்னொன்னா வாங்கினேன். நீ 2,000 கொண்டு வித்தியா? ஆமா, 1,00,000 ஒண்ணு ஒரு 1,00,000 கேட்டான். அது சின்னமா இருந்தது. மொத்தம் 2,000 வாங்கினா. ஒன்னு அது பெரிய காசுன்னு அதுக்கு வித்துட்டு தாத்தா. ஒரு வாரம் 2 ரூபா பெரிய காசு தானே தாத்தா. ஒரு வாரம் 2 ரூபா பெரிய காசு இல்ல. ஆமா. அதனால அது 2,000 வாங்கி வித்துட்டான். வண்டி செத்து கிடக்குல்ல. ஆமா. அது அடக்கம் பண்ணுமா இல்லையா? வண்டி செத்து. ஆமா, வண்டி செத்து கிடக்குது. அடக்கம் வண்டி முறிஞ்சு கிடக்கு. வண்டி முறிஞ்சு கிடக்கு. ஆ. அது அடக்கம் பண்ணும்ல. ஆமா. படார்னு பார்த்தேன். ஆ. 1000 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்கினா. 1000 ரூபாய்க்கு. ஏன் வரீங்களா மம்மி? இதை விட்டுடா தம்பி. இது அதோட விட்டுரு. இது அப்படியே விட்டுடு. மாமியை கூப்பிடு. மாமி வாங்க மாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தேனம் பண்ணி என்ன உங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா உன் கதையும் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான். என்ன சிரிப்பா சிரிக்குது? எல்லாம் உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு. என்னது தெரிஞ்சு போச்சு? தெரிஞ்சு போச்சு. என்னென்ன தெரிஞ்சு போச்சு? என்னங்க பாருங்க. என்னது? வெளியில வேட்டி கட்டிட்டு வெளியே வர முடியல. என்னது? வெளியே வேட்டி கட்டிட்டு வெளியே வர ஏன் என்ன காரணம்? மாமியே என்ன தாத்தாக்கு வெயில்ல வேட்டி கட்டி வர முடியல. ஆமா, வெயில். வெளியில ஏண்டா நான் பிறந்ததுக்கு பொறுத்து என்ன சொல்லி போனேன்? நல்ல காரி துப்புறேன். என்ன குத்துப்புறா? உன் லட்சணம் தான் நீ போடு. என்னண்ணா உங்க லட்சணம் அக்கறை காரி பூண்டு துப்புதா எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கல. இன்னும் தெரிஞ்சு போச்சா? ஆமா. சரி, நீ பூந்தாத்து போடுற. ஆமா. புழுக்கச்சி வாங்கி போடுறது. ஆமா, நான் ஏதாவது பார்த்தா புழுக்கச்சி போட்டு வேலை பார்க்கறேன். நான் மாட்டுக்கு ஒரு புழுக்கச்சி வந்து கேட்டீங்க இல்ல? போட்டீங்களா இல்லையா? புழுக்கச்சோட இல்ல. ஆமா. ஒரு கிச்சானையும் சேர்த்து வாங்கிட்டேன். அப்படியா? குழந்தை எனக்கு உள்ள விற்பனா. அவளை கூப்புங்க. அவன் மூக்கு மூலியமா அழகா லட்சணமா குடும்பக்கார பண்ண இருப்பாளா? நம்மளுக்கு நம்மள மாதிரிலாம் இருக்காது. சரி, ஏதோ ஒரு வேலை வச்சு வர சொல்லுங்க பாப்பா அவளை. ஆடே சந்தி. சுவாமி, காட்டுக்கு சென்ற மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான். இடை கொடுங்க சுவாமி. என்ன லோகத்துல குழந்தை பெத்து வச்சிருக்க? இந்த குழந்தை பண்ண என்ன குழந்தை பெத்துக்கிறது? நோக்கடா வயசாயிட்டா என்ன? என்ன குழந்தை? என்னடி அம்மா? என்ன அம்மா? இந்த பெண் தானா? அவங்களுடைய மனைவியா நீங்க? ஆமாடி. அம்மா எப்படி தெரியுது? தாயே, என்னடி உங்களை பார்க்கவே இல்லையே நான். பார்க்கவே இல்லையா? என்ன பாரடியம்மா? சொல்லவே இல்லையா? நமஸ்காரம். கைய வச்சா கைய முறிச்சு போடுவேன். என்னடி அம்மா? நமஸ்காரம் சொல்றானா? சரி, நமஸ்காரம். அம்மா, என்னுடைய மகன் காட்டுக்கு சென்றிருக்கின்றார். பாம்பு கடித்து இறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்க செய்ய வேண்டும். பொழுது அஷ்டமிக்கு போகிறது மாதிரியா? உண்மைதான். விட விடுங்க. காலை பிடிச்சு கிள்றாங்க. விடை கொடுக்க
தொடைய பிடிச்சிருக்கவா என்ன எனக்கு சொல்லுவா மாமி கண்ணை தப்பிச்சு திரும்புங்க. கண்ணா இங்க வா என்ன வாங்கணும் என்ன கணக்கத்துக்கு பண்ண குழந்தை பாம்பு கடிச்சு இறந்துட்டானா பணமெல்லாம் போச்சேண்ணா யார் அடிச்சுக்கிறது நீங்க என்ன பண்ணுவேன் நான் பணமெல்லாம் போச்சே பணமெல்லாம் போச்சே நான் பணம் போச்சேன்னு அடிச்சுக்கிறாடா, இவன் புள்ள போச்சுன்னு அடிச்சுக்கிறாடா. ஏண்டியம்மா இந்த புள்ள போனானடி 2 நாளைக்கு கண்ணு மூச்சா ஒரு புள்ளைய பெற்றுட்டு போலாம். சுவாமி புள்ள போச்சு பணம் இவ்வளவு பணம் போடுதுன்னு நான் சொல்றேன். சுவாமி ஏண்டி அம்மா என்ன சொன்னார் தப்பா சொன்னாரு நோக்கு என்ன வயசு ஆயிட்டா என்ன ஒத்துக்கிறது என்ன அம்மா நாங்களே என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். பாத்தியா எல்லாமே மாமி தாத்தா இடமாத்தி நீ கல்யாணம் பண்ண சொத்த பார்த்து கல்யாணம் பண்ணியா? இந்த மூஞ்ச பார்த்த கல்யாணம் பண்ண இந்த முத்தை எங்க கொடுப்பாரு? சுவாமி என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள் தானே? என்ன பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பிள்ளை வருத்தம், நட்டவருக்கு தான் தெரியும் பயிர் வருத்தம். உங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து விட்டாளுங்களா மனம் என்ன பாடுபடும்? ஏன்னா நேக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றான்னா என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ நேக்கு தெரியாது. இப்ப ஒரு பிள்ளைய கொடுங்க. ஆமா மகமாயி இவளுக்கு வேற ஆசையெல்லாம் வரக்கூடாதான். நான் கொண்டுறது எப்படா எழுதிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இவளுக்கு புள்ள ஆசை பாப்போம். அடே முத்தையா என்னடா புள்ள இல்ல உடனே யோசிக்காம முத்தையான்னு கூப்பிட்ட பாரு. ஏன் கவலைப்படுற? நான் புள்ள கொடுக்குற மாதிரி பிள்ளைக்கு பிள்ளைய நான் இருக்கவ நீ என்ன கவலைப்படுற? நான் இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்டா. எப்ப பண்றது? எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலவே அவனை பார்த்தா நீக்கு பயமா இருக்கு. இப்ப மாதிரி பிள்ளை வேண்டாம்னா ஏண்டியம்மா அகத்துல அப்படி அப்படியே கிடக்கு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டா இந்த புள்ள போனா போது வேற பிள்ளை பெற்றெடுத்துக்கலாம்னு சொன்னீர்கள். சரி அதற்காக தானே சொன்னேன். அதற்காக? ஏம்மா என் மேல கோவப்படுகிறீர்கள்? ரொம்ப மேல பேசுறாங்கண்ணா. எதுக்கு அதுக்குதான் ஏண்டி என்ன நினைச்சுட்டு இருக்கோம் போட்டு அப்படியே அப்படியே கொடுங்க தாய். அகத்துல உள்ள வேலையை பார்த்து ஏண்டி அகத்துல உள்ள வேலை முடிச்சு வச்சா குழந்தை பார்க்கணும். ஏன்னா என்ன நம்ம இந்த பாடுபடுத்துறா ஏண்டி சொல்ல என்ன அவசரம் உதயா ஒன்னும் சரி செப்பன் கொடுத்த கையில கூட எப்படியா அப்படியா என்னப்பா செய்யணும்? இல்ல நேரா போய் வாங்க வித்துட்டு வந்துடும். எல்லா ஊர்லயும் புத்தல படம் கொடுப்பாங்க. நம்ம நம்பிக்கை பிளாஷ் படம் வந்துருவாங்க. போடுறாரு என்னால பாத்துட்டு இருக்க முடியும். யார் விட்டு கொடுத்த யார் எடுத்து முத்தையா எங்க அழைச்சிட்டு போன எங்க அழைச்சிட்டு போன தண்ணி அடிக்கிறது ஏண்டியம்மா தண்ணி எடுத்து பழக்கம் தானிக்கு நீங்க அடிப்பீங்க. நான் பூ கோட்டு புல்லு நான் அவங்களை கேட்பீங்க. முத்தையா அம்மா என்ன கேட்கிறாரு? எனக்கு தெரியாதும்மா, பழக்கம் இல்லையம்மா. தண்ணி எடுத்து தூக்கி பழக்கம்டான்னு கேட்டேன். அவன் என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டியம்மா நீ சொல்லி கொடுத்தியா? அந்த தண்ணி தூக்கி பழக்கம் பழக்கம் இல்லையா? எனக்கு 1000 தாதிமகள் அரண்மனையில் வேலை செய்வதற்கு. ஆனால் எந்த வேலையும் செய்தது அவள் ஒரு தடவை காமிகள். அதன்படி பார்த்து கொண்டு செய்கிறேன். ஏன்னா நான் தூக்கட்டுமா? நான் தூக்கவா? தூக்க போறீங்களா? ஒரே ஒரு தரம் மட்டும் தூக்கி ஒரே ஒரு தரம் தூக்கி காட்டேன். இல்ல தாசு தாசு நீ அந்த போய் பாடுறாரு இல்ல கடவன் விடாதீங்கடா. இல்ல கடவன் வராண்டா. மீனுமா பாக்கலா?
அப்படி எப்படிடா புள்ள பார்க்கணுமா? ஐயோ ஏன் தம்பி நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஏன்னா இவன் மாசத்துக்கு கீழே இறங்கி உட்காந்துட்டானா காட்டுக்கும் சத்தம் கொண்டு போய் ஏன்னா தண்ணி எடுத்து தூக்கி காட்ட போறாங்க என்ன பண்றாங்க? ஏண்டியம்மா இங்க வா. எப்படி அடக்க உடக்கமா தூக்குறேன் மாமி பாத்துக்க. அதன்படியே தான் செய்யணும். மாத்தி செஞ்ச அம்மா அடக்க உடக்கமா தண்ணி எடுத்துக்கொண்டு வருவதில்லை. தாய்மாரெல்லாம் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் எல்லாரையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாமி மாதிரியே தூக்கணும். சரியா? தண்ணி கொட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தண்ணி கொட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு. அம்மா அதே மாதிரியா அடக்கு உடக்குமா? நல்லா நைஸ் வைக்கிறானுங்க. நீங்க பிடிச்சி பிடிச்சி அவளை அடிக்காத அளவுக்கு பண்றானா? நல்லா தந்துடுறாங்க. இனி அங்க போடியா அங்க போ. வேலை கிடக்குங்க பிள்ளைய பார்க்க போணுமா? போடி 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 போடி. அம்மா சொன்னாமா நம்மையும் மகே தண்ணி மணலானே சிவனே தண்ணி மணலானே அந்த ஜனமா நன்னயமாக தண்ணி மணலானே தண்ணி மணலானே சப்பு கொடத்தை ஒப்பி எடுத்து கப்பி கையெழுத்து சப்பு கொடத்தை ஒப்பி எடுத்து கப்பி கையெழுத்து அடிய கப்பி கையெழுத்து சொன்னாமா நன்னயமாக தண்ணி மணலானே சிவமே தண்ணி மணலானே. அரிக்கிட்ட பசு கண்டு சேனை போட்டு எடுத்துட்டு வா. ஒடியா கடவுளே. அம்மா வாங்க. தாத்தாவுக்கும் மாமிக்கும் ரொம்ப வருஷமா புள்ள இல்ல. தாத்தா உச்சி மண்டியில 32 அடி, மாமிக்கு 64 அடி. எதுல அப்படி அடித்தால் தாத்தாவுக்கு மண்டியில அடிக்கிறோம், அப்படி அடித்தால் அவனுக்கு புள்ள பிறக்கும். தாத்தாவுக்கு மண்டியில அடிக்கிறோம், மாமிக்கு அது பூ வைக்கிற கொண்டில அடிக்கணும். ஒரே செரிச்சு போய் தீபாவளி வேலை கொண்டாடுதுப்பா. அங்க பாருங்கள். விட்டுங்க அட்டிங்க. தாத்தாக்கு நல்லா வாட்டு ஒரு நாள் கூட இருந்தது இல்லையா? கிழவன் மே எந்த குடிக்க மாட்டான். கோகுறண்ணா ஓ தாத்தாக்கு நல்லா வாட்டு அவன் சூடு தொலைஞ்சிருச்சு. முத்தையா நான் தான் முத்தையா. முத்தையா சொல்லக்கூடாது. முத்தை முத்தையா என் பேரு என்ன மூ? முத்தையா என்ன மூ? நான் தான் முத்தையா. என்னடி மூ? கொடுத்து ஏடி சும்மா பசப்பாத. என்ன பண்ண? இப்ப என்னடி பண்ண நீ? என்ன பண்ண? சொன்ன செஞ்சிருவியா? சொன்ன செஞ்சிருவியா? எடுடா எடுடா எடுடா. அவளுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. ஏடி என்னமா செய்ய பணிவா கேளுடி. ஏண்டி உன் மனசுல மகரான்னு நினைப்பா? ஒரு வேலை பத்த மாதிரி வேலை என்னமா கேட்கணும் இப்படி கேட்கணும். அதை ஏண்டி இதை எடுத்துக்கிட்டு அவனை 10 அடி அடிக்கிறேன்.
நீ அடிச்சுன்னு வச்சுக்க 10 கல்யாணம் அடிச்ச 10 அடி எடுத்து சீக்கிரம் கல்யாணம் ஆயிட முடியுமா? அப்படியா? சீக்கிரம் ஓடி அடி. இன்னும் கல்யாணம் ஆகவில்லையா முத்தையா? ஆகவே இல்ல. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறேன் நானே. ஒரு தரம் கூட ஆகல. இந்த தடி மாடுக்கு ஊரா தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு புள்ள கூட கிடைக்க மாட்டேங்குது. முத்தையா 300 நாள் சுமந்து என்ன முச்சடக்க பத்தெடுத்து மாதவம் இருந்து என்னை வற்றுமா என்றெடுத்த ஐயமாருளையும் அம்மா தொழுலையும் நான் உறங்க என கட்டி எனக்காக தியாகம் செஞ்சதாரு, எனக்காக தியாகம் செஞ்சதாரு. நான் தான் சொல்லி தெரியணுமா எம்மாவோ கோவில் சாமி உனக்கு ஈடாகுமா? தாத்தா விடுறா. அம்மா முத்தையன் அவன் என்ன பாட்டு என்ன பாட்டா? எப்படி பாடினான்? என்ன அமுக்குறான்? அம்மாவென்று சொன்னது அம்மன் சொன்னா என் மனம் இறங்கி விட்டது தாய். என் பிள்ளையை பெற்ற பிள்ளையை பறிகொடுத்து விட்டேன். அவன் பெறாத பிள்ளை. இவ சும்மா இருக்க மாட்டேன். அவன் சும்மா இருந்தா இருக்க மாட்டேன். மகனே என்ன நோக்கத்துல மகன் நேரமில்லை அம்மா. எடுத்துட்டு அவரோட இருக்க போ. விடை கொடுங்கள். நாய்களோ நரிகளோ எடுத்து சென்று விடு. விடை கொடுங்க தாயே. சரி போயிட்டு ஏடி எங்க போறபடி? விடை 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 என்ன அகச்சல வேலை பாருன்னா அண்ணன் போடுறா. அப்ப குழந்தை பக்கத்துக்கு எப்படி ஓடுறா பார்த்தல? ஏடி எங்க போயிட்டு இருக்க? வேலையில முடிச்சு வச்சுட்டு போற. எழுந்திரி. என்னடா ஏன் மாரியம்மால கூப்பிடுற? என்ன சாமா அப்படி அகண்டுமே கிடக்க என்னடா பண்றது? 7 தலைமுறையா குத்துனானு 7 தலைமுறையா இருக்குல்ல, எல்லாரும் குத்துனாக அகட்டு போச்சு. ஆமா இதெல்லாம் குத்துறா. தாத்தா தான் யாரு வேணாலும் குத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நெல் எடுத்துறா எந்த கரப்பை எடுத்து கொட்டுறா. பாருங்க ஆமா அது பெரிய உலக கண்டாச்சு பாரு. தண்டக்கார பயலுக்கு வேட அதை பார்த்துட்டு யாரும் ஆசிரியர் ஊத்தி கண்ண கலங்குறா. ஏண்டா நீ கொட்டச்ச பாக்கணுமே என்ன அழகுன்னு சொன்னேன். நீ வேற அப்படி தெரிஞ்சுக்கிட்டியா? என்னடா பூணு கைண்டு போய் கிடக்கு? கிழவன் பூணு ஒண்ணு கைண்டிட்டு இந்த பக்கம் ஒண்ணு காணும். தாத்தா அம்மா வாங்கம்மா. அம்மா தூக்கி போடுங்க கிழவன் காலில் தூக்கி போடுங்க. கிழவனுக்கு கால்வாடா போயிடுச்சு. வாங்குற சம்பளத்திலேயே ஆஸ்பத்திரி தான் கொடுக்கணும் இன்னைக்கு. வேற போயிடுச்சு. என் பொட்டு பூ என்னடி ஆகுறது? ஏடி போட்ட தாத்தா போட்டு கொள்ள நினைச்சுக்கிட்டு தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? முத்தையன் சொல்வது போல் செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்படி சொல்லவில்லை என்றால் அழைப்பீர்களே அம்மா. போடு என்று சொன்னது போட்டு நான் பார்த்ததே போட்டது போட்டுட்டு ஐயா காட்டையா என்ன அடியா காட்டை அதானே இந்த வீங்கிருக்கிறத காட்டணுமா? என்ன ஏண்டியம்மா கண்ணு ஏன்னா நீ குத்தி காட்டுங்கோ ஒரே ஒரு முறை. முத்தையா தாத்தா குத்தி பார்த்ததே இல்லையே. பார்த்ததே எப்படி குத்துவார் பாரு. தாத்தா மாரிலாம் யாரும் குத்த முடியாது. நிதானமா குத்துவான்.
முத்தையா கத்து நான் புத்தகத்தை நீங்க ஒன்றும் பார்க்கல பார்க்கவே இல்லை கத்தா எங்கடி குத்தும் போது இந்த காட்ட மட்டும் கூட்டிட்டு போய் நிற்க வைக்கணும் சரி எங்க அந்த இடத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிற முத்தையா உரல எங்க இருக்குன்னு என் கையை கொண்டு அதுல வைய வரல வைக்கணுமா புரியலப்பா புரியலையா இப்பதான் கை ஊற வேலை பாக்குறேன் பெருசா இருக்கு தடவை காட்டுமாயா வேற வேற இருக்கு உள்ள இருக்குது பாத்துக்க இது வரலா வரல இது புரியா ஆண்டாட்டா உனக்கு ஒரே இதுன்னு தெரியல இது எதுன்னு தெரியல சரி உலக்க மட்டும் புதுசா வச்சிருக்கிற இன்னொரு உதவி செய்யணும் என்ன இது நான் குத்திக்கிட்டே இருப்பேன் எப்பயாவது ஒரு தரம் வெளியே ஓடியாரு நீ புடிச்சு உள்ளார தள்ளி விடணும் நம்ம அந்த ஒரு வேலை தான் செய்யல பிடிச்சி வைக்கிற வேலை இன்னமும் செய்ய சொல்றீங்களா இல்ல உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் நான் யாருக்காக வேலை பாக்குறேன் மாமி இதுல வேலை பார்க்க நான் இருக்கிறேன் உட்காரு முத்தையா எக்கடா உட்காந்துக்க ஓடியாரு தள்ளி விடணும்ல தாத்தாவுக்கு நழுவுதுல்ல அது நீனே செஞ்சுட்டு போயிடலாமா கிழவன் தோறு அவன் வேற போன வேகத்துல இருக்கிறான் முக்கால பத்தி என் மாதிரியே கிளம்பினாலும் சொல்லுவான் நான் முன்னாடி போய் உட்கார முடியாது நீ குத்து சாமி சம்பளம் குத்துக்கோ ரொம்ப நாளா பார்த்து குத்துக்கோ இப்ப தண்டா புரியுது முத்தையா என்ன ஒரு சத்தம் ஒரு மாதிரியா வருது இப்ப தண்டா புரியுது கிழவனுக்கு ஏன் 7 தாரத்துக்கும் புள்ள இல்லைன்னு எதுல குத்திக்கிட்டு இருக்கேன் கிழவன் சைட்லயே குத்து கிடக்குறான்டா அப்புறம் எப்படா புள்ள வைப்பாந்தால புடிச்சு வச்சு ஆமா சொல்ற மாதிரி புடிச்சு வைடா ஏடா இதுதான் இதையா அதனால புடிக்க முடியாது ஏடியம்மா எப்படி குத்துறேன்னு பாத்துக்க அதே மாதிரி குத்துறியம்மா ஒரு தடவை செய்து காமிங்கள் என் மன்னன் ஒரு சாசனத்தில் எழுதியிருக்கின்றார் அப்படியா எந்த வேலையா இருந்தாலும் ஒரு முறை செய்து காமித்தால் மறுமுறை என் மனைவி செய்வாள் என்று அப்படி அரிசி குத்து வக்கா மகளே அரிசி குத்து வக்கா மகளே நீ கை பிடிச்சு காலடிச்சு உலகையத்தா கையா மாத்தி குத்தும் போது அரிசியை குத்தும் போது வலிக்கவில்லை ஏடியம்மா நம்ம குத்து அதே மாதிரி ஆட்டிக்கிட்டே ஆமா நீங்க தானே அந்த மாதிரி கடை சொல்றீங்க உனக்கு இப்படி சௌரியமா நீ இப்படி சௌரியமா எப்படி சௌரியமா நீ இப்படி சௌரியமா நீ இப்படி சௌரியமா ராஜ குடும்பத்தில் பிறந்த அரண்மனையில் வாழ்ந்தவள் நான் இப்படி என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது தாயி உண்மை அவங்க வந்து ராஜஸ்ரீ ஆனால் ஒரு நான் என்ன செய்ய நீங்க என்ன ஸ்ரீ யாரு நீங்க மாமி தாத்தாவை கேட்கணும் அவங்க ராஜஸ்ரீங்கிற என்ன இதெல்லாம் தலையில போட்டு என்னத்து உங்களை சொல்லணும் அவங்க ராஜஸ்ரீ தெரியாத வேலையை சொல்லித்தரப்படும் தாத்தா அடியில எழுதிட்டாரு சொல்லி தான் தந்துருக்கேன் என்னடியம்மா நான் குத்துற மாதிரி குத்து இல்லைன்னா அவ குத்துற மாதிரி நான் குத்துற மாதிரி இருந்தா அவனுக்கு கஷ்டம் இல்லை அவ குத்துற மாதிரி ஒரு கையினால் பாலமரம் ஒன்றிருந்த கைகள் நோகு இரு கையினால் நெல்லு குத்த எந்த தலை விதிவசமோ ஒரு கையினால் பாலமரம் ஒன்றிருந்த கைகள் நோகு ஒரு கையினால் பாலமரம்
பிடிக்கிறேன். நீங்க போங்க. அம்மா அம்மா நீங்க போங்கம்மா, நான் பார்த்து இந்த மாதிரி செஞ்சுறேன். கால கண்டா ஐயா இருக்கு கர்மகத்தி நின்னு குத்த, காலகட்டா ஐயா இருக்கு கருமகத்தி நின்று குத்த. ஆவோ ஆவோ சாந்து மொத்தி எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு சண்டை நடக்கும் போது வானுமதிக்கு உட கடி நீங்க புடுங்க போல. எப்படியா நான் சொன்னேன்? சரி, எம்ஜிஆர் யாரு இதுல? நான் தான் எம்ஜிஆர். தகன்னு இல்ல. மயக்கமா வருது. எம்ஜிஆர் அண்ணா யாரு? அவனுக்கு எடுத்து ஜோடி நானா? அப்ப நீங்க எங்க போறீங்க? அவன் வேடிக்கை பார்க்கறது தான் நல்லா இருக்குக்கா. அவங்க வடை கேட்கறாங்க. போயிடலாம். இந்த இடத்துல வடை கேட்கணும், எங்க போய் சுட்டு கொடுக்குறவருக்கு எடுத்துட்டு போடா. ஏடியம்மா ஏன்னா அவளையும் பக்கரிச்ச பாவமா இருக்குண்ணா, அமுச்சு வச்சிருவோமா? ஏடியம்மா மாமிக்கு இறகுன மனதிலேயம்மா 4 நாள் பழைய இருக்கு, சாப்பிட்டு போறியா? அம்மா 4 நாளை பழையது. உங்களை போலயே சில பெண்கள் இருக்கின்றார்கள். எது வீணா போகுதோ அதை அடுத்தவர்கள் கொடுப்பார்கள். சில பேர் இருக்கிறார்கள், அன்னம் என்று பசிக்குது என்று வந்து விட்டால் அவர்களுக்கே சாதம் இல்லை என்றாலும் அவர்கள் கொடுத்து பசியாரி அவர்கள் பார்த்து அவர்கள் ரசிப்பார்கள் இல்லையா? ஏண்டி யாரும் ஒருவர் பசியோடு வருகிறார், அவர் முகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க, எப்படி வராங்க? விருந்தாளி வருகிறாங்க, வாங்க வாங்க வாங்க, ஒரு சொம்பு தண்ணி கொண்டு கொடுக்கணும். என்ன அதுதான் மரியாதை. சில பேர் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். அவர்கள் சனமா இருந்தா மதிப்பார்கள், வேற ஒருவரா இருந்தா என்ன செய்வார்கள்? பச்சை தண்ணி கொடுத்து அப்படி வழி அனுப்பிடுவார்கள். அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். அதை கூட தாங்கள் சார்ந்தவர்களா? 5 நாள் பழைய சாப்பிடு என்று சொல்கிறீர்களே, ஒரு பிடி சாதம் கொடுக்கவில்லை என் மகனுக்கு. பசியோடு சென்றான், பசியோடு சென்ற மகன் பாம்பு கழுத்து அறுவடத்தில் அரவந்தின்றே இருந்து இருக்கின்றான். அந்த 5 நாள் பழையதாவது கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசு இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு சாதம் கேடா சுவாமி. அம்மா சாதம் எனக்கு எதற்குமா? என் மகனையே சாப்பிட்டு விட்டேனோ, எனக்கு சாதம். அப்ப வேணும்னா விடு. ஏண்டியம்மா சரி பரவாயில்ல, மாணவர்கள் திருவள்ளி கேட்டு வச்சு போகணும், போடுற சரியா? பொழுது சார் வீடு வந்து சரி வேண்டும், இல்லைன்னா நீ 1000 பொய் சொல்றது அர்த்தமாயிடும். ஏன்னா நீங்க எதுவும் சொல்றல, குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு குடம் கொண்டு வாங்க ஊருக்காரவங்க. சரியாம்மா? பத்திரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுடியம்மா. தண்ணியும் டீயும் வேணுமா? சந்திரமதி அம்மா சொல்றாங்க. ஆத்துக்காருக்கு காஃபி போட்டு எடுத்துருவாங்க, நம்ம உள்ள போறோம். ஏன்னா போயிட்டு வருவோமா? அப்படிங்க ஏண்டி நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு சீக்கிரம் வரணும். வாங்க கோயந்தனுக்கு சரியான மதம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம்,
ஐயா, நாடு நகரத்தை இழந்தோம், நாட்டு மக்களை பிரிந்து, மன்னவரை பிரிந்து, மகனையும் இழந்து விட்டேன். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அடுத்தவர்கள் வாழ்ந்தால் கெட்டவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் அதுபோல எங்கள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆக்கிவிட்டார் சுவாந்திர மகாமுனிவர். அன்பே எல்லாம் தந்தை பிரிந்தார் இளமையில் எவ்வளவு தூரம் இருக்கிறது தெரியவில்லை மகனே. இது வருகிறேன், உன்னை எடுத்து அடக்க செய்ய வேண்டும் மகனே. நான் பெற்ற செல்வமே கட்டின தலை கோரு கட்டின தலை கோரி
கீழாயிரத்து ஏழனை வாழ்வாயே வருவாயே வடமாலினி வருவாயே வடமாலினி ஓடி வருவாயே வடமாலினி ஓராய் ஓராய் ஓம் நமச்சிவாயமே ஓராய் ஓராய் ஓம் நமச்சிவாயமே வருவாயே இந்த பாவிக்கு அருள்புரிய ஓடி வருவாயே வடமாலினி சிவமே இந்த பாவிக்கு அன்புரிய ஓடி வருவாயே வடமாலினி சிவமே என் கதையை கேட்டார் கல்லும் கரையும் ஐயா. கருணாகரா, உன் நெஞ்சம் என்ன இரும்பா அல்லது கருங்கல் பாறையா? கன்றுமான் தோலை ஆடையாகவும் புலித்தோலை ஆசனமாகவும் அமர்ந்த புண்ணியர்களுக்கெல்லாம் கண்ணீர் துளைக்கும் ஏழைகளின் பரிபாலனே, இச்சண்டாளன் கொஞ்ச நாள் இப்பூமியில் இருப்பினும் என்னுடைய நெஞ்சை பிளந்து நானே இறந்து விடுவேன் போல் தோன்றுகின்றது. அப்படி நான் இறப்பதும் உன்னுடைய கீர்த்திக்கும் புகழுக்கும் மகா பாவம் அல்லவா? ஒரு பக்தன் தன்னை வேண்டுகின்ற பொழுது அவனுக்கு போதிய வரங்களை கொடுத்து ஆதரிப்பது தானே உனது கடமை. அதை விடுத்து என்னை இப்படி அளவைத்து வேடிக்கை பார்க்கின்றாயே, இது உனக்கு நீதியா? போதுமையனே போதும். இப்பிறவி யானெடுத்து எப்பிறவி துன்பம் எல்லாம் அடைந்து விட்டேன். எளியனுக்கு பிறவி என்று ஒன்று இருந்தால் தயவு செய்து மனித பிறவியாக படைத்து விடாதே. இந்த பாவி ஹரிச்சந்திரனை போன்று ஒரு மானிட பிறவியை படைத்து விடாதே. எத்தனையோ பிறவி பெற்றேன், இழந்திட்ட பெருமைக்கெல்லாம் அத்துணையும் ஒன்றுபட்டு இத்தனையும் முடித்து விட்டேன்.
எத்தனையோ பிறவி கட்டி என்னை முடிவுகள்லாம் அத்தனையும் முடிவை விட்டு அது எத்தனையோ எத்தனையோ பிறவி பெற்று இருந்திட்ட பெருமைக்கெல்லாம் அத்துணையும் ஒன்றுபட்டு எத்தனையும் முடித்து விட்டேன். கரணே கரணே கங்காதரணே சிவமே சிவமே அருணாச்சலமே எத்தனையோ எத்தனையோ பிறவி பெற்றேன் இவந்திட்ட பெருமைக்கெல்லாம் அத்துணையும் ஒன்றுபட்டு எத்தனையும் முடித்து விட்டேன். இறைவா 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 மரம் செடி கொடியாக மரம் செடி கொடியாக மரம் செடி கொடியாக பிறந்தாலும் பிறவி மானிட பிறவி மட்டும் இனியும் வேண்டாமையா. மாநில பிறவி மட்டும் இனிமேல் வேண்டாமையா. கரணே கரணே கங்காதரணே சிவமே சிவமே அருணாச்சலமே அரணே அரணே கங்காதரணே சிவமே சிவமே சிவமே. எத்தனையோ பிறவி கட்டி பிறவி கட்டி உள்ள முடிவுக்கெல்லாம் அத்தனையும் இறைவா 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 இறைவா. மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, நீ இறந்து போய்விட்டாய். நீ சேர்த்து வைத்திருந்த சிம்மாசனம் எங்கே? ஆடை ஆபரணங்கள் எங்கே? சொத்து சுகங்கள் எங்கே? எங்கே எப்பா எங்கே? முடிதாங்கு மன்னனும் இறந்து போய்விட்டால் இந்த இடுகாட்டிற்கு வந்தால் அவன் பிடிசாம்பலுக்கு ஆளாகின்றான். ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொரு வருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? இதுதான் அனைவருக்கும் பொது வீடு, ஒரு வீடு, தனி வீடு. உனக்கும் வெளியே குடிகாது, ஒவ்வொரு வருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் இந்த எழில் வீடு? யாருக்கு கிடைக்கும் இந்த எழில் வீடு? இதுதான் அனைவரும் தவறு. பிணத்தை சுமப்பவன் போகின்றான், பாராடு மன்னன் போகின்றான். இடத்தில் துவந்தவன் போகின்றான், பாராட்டே மன்னனும் போகின்றான். நிலத்தை ஆள்பவன் போகின்றான், நிலத்தை ஆள்பவன் போகின்றான். நிலமற்ற ஏழையும் போகின்றான். ஊருக்கும் வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு?
இப்படியாக ஊருக்கும் வெளியே இருக்கக்கூடிய சுடுகாட்டை ஒரு மனிதன் முழுவதுமாக எடுத்துக்கொள்கின்றானா? இல்லையப்பா, அவனுக்கும் அங்கே இவ்வளவுதான் இடம் என்று அளந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த இடம் எவ்வளவு தெரிய வருமா? 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். அரசனானாலும் அவன் ஆண்டியானாலும் இந்த 6 அடி நிலமே அனைவருக்கும் சொந்தம். அரஜனையானாலும் ஆண்டியாய் தின்றாலும் ஆரடி நிலமே யாருக்கும். நாரும் சரிகிறத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசிய நடந்தாலும் அருங்கரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் மூடியே நடந்தாயில். நாரும் சரிகிறத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசிய நடந்தாலும் போன கண்ணீர் கண்ணாலை சிக்கி கைப்பொருள் எல்லாம் கடனாக கொடுத்தாலும் இந்த 6 அடி நிலவில் அனைவருக்கும் சொந்தம். அரசனையானாலும் ஆண்டியறிந்த